கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பெயர் மகிமைதாஸ், பாஸ்டர் மகிமைதாஸ், பிரின்ஸ் ஆஃப் பீஸ் சென்ட்ரல் சர்ச் பட்ரலி, பெங்களூர்லேருந்து நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் என்னன்னா, அருமையான ஐயா பாஸ்டர் அவர்களை குறித்து சில காரியங்களை நாங்கள் பேசுவதற்காக இந்த இடங்களுக்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அருமையான ஊழியரை நான் ஒரு 30 ஆண்டுகளாக என்னுடைய பழக்கத்தில் இருக்கிறார். அருமையான நண்பரை காட்டிலும் அருமையான போதகர், அது மட்டுமல்ல அருமையான பைபிள் கிளாஸ் டீச்சர், எங்களுடைய வழிநடத்துகிறார் இருக்கிறார் என்பதை நான் இந்த காணொலி மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாதபடிக்கு அவருடைய சத்தியங்களை கேட்டு எங்களுடைய ஊழியங்களில் கர்த்தர் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆரம்ப நாட்களில் பழைய ஆலயங்களில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தி கொண்டு வருவார். அந்த மீட்டிங்கை நாங்கள் வருவது வழக்கம். மாதந்தோறும் அந்த மீட்டிங்கில் நாங்கள் கடந்து வந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்தார். இந்த காலகட்டத்தில் அருமையான ஊழியர் பாஸ்டர் ரூபன் சத்யராஜ் அவர்களே ஒரு மோசையை போல வல்லமையுள்ள ஊழியராக கர்த்தர் அவரை பயன்படுத்தி கொண்டு வருகிறார் என்பதை நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சத்தியத்தை சத்தியமாகவும் போதித்து அநேக ஜனங்களுக்கு சாட்சியாக இருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக எங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு இவரை குறித்து அநேக சாட்சிகள் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எத்தனையோ ஊழியர்கள் மத்தியில் ஒரு வல்லமையான ஊழியம் செய்கிறதை நாங்கள் மிக மகிழ்ச்சியோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் அநேக ஊழியங்களை செய்து கொண்டு வரும் பொழுது கடினமான சூழ்நிலைகளை அவர் சந்திக்கிற நேரிட்டது எனக்கு தெரியும். எத்தனையோ நேரங்களில் உடல்நிலை சரியில்லாமல் பல காரியங்களை அவர் பல ஆண்டுகளாக சந்தித்து கொண்டு வந்து அதன் மத்தியிலும் அவர் வல்லமையான ஊழியம் செய்து கொண்டு வருகிறார் என்பது இது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. அருமையான ஊழியர் சில வியாதி நிமித்தமாக மரண அவஸ்தையில் இருக்கும் பொழுது நான் ஊழியர் ஐக்கியத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை தந்தார். அந்த தரிசனத்தை நான் பார்க்கும் பொழுது அவர் ஒரு வாலிபனை போல என் முகத்துக்கு தோன்றினது. நான் பின்னாலே ஒரு சேரில் நான் அமர்ந்து கொண்டிருந்து அவருடைய சத்தியங்களை கேட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். வயதாகி பேசக்கூட முடியாமல் பேசி கொண்டிருக்கிறார். அந்த நேரங்களில் எனக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் காட்டினார், இவர் வாலிபனை போல இருப்பதை போல. இதை நான் யோசித்து கொண்டு அந்த ஆசிரியருடைய ஐக்கியம் முடிந்த உடனே பாஸ்டர் உங்கள் இடத்துல பேச வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லும் பொழுது, என்ன ஏன் ஊழியர்களே சொல்லுங்கள் என்று சொன்னார். ஐயா, இந்த மாதிரி கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் வாலிபனை போல் இருக்கிற மாதிரி நான் ஒரு தரிசனத்தை இன்றைக்கி நேரடியாக நான் கண்டேன் அப்படின்னு. பின்பு அவர் என்னுடைய ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னு அழைத்து கொண்டு போய் அந்த ஆஃபீஸில் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஜெபம் பண்ணி நான் கடந்து போய்விட்டேன். இப்பொழுது அது ஒரு 15 ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர் வாலிபனை போல தான் இருக்கிறார். கர்த்தர் அவரை அநேக வியாதிகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், சபையினுடைய சூழ்நிலைகள் மத்தியில் கர்த்தர் மீண்டும் மீண்டுமாக என்னால் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். இந்த காலத்துக்குரிய ஒரு அருமையான ஊழியக்காரர் யார் அப்படின்னா, ஒரு அருமையான மோசையை போல தான் கர்த்தர் அவரை வழி நடத்துகிறார் என்று சொல்லி என்னால் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, இன்னும் ஊழியருடைய ஆயுசு தினங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய குடும்பத்துக்காக செபித்துக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை செய்வாராக. அது மட்டும் இல்லாதபடிக்கு வருகிற மாதத்தில் அது நடக்கிறதான அந்த 50வது ஆண்டினுடைய கோல்டன் ஜூபிலி அதை கர்த்தர் ஆசீர்வதித்து வல்லமையாக நடத்தும்படியாக இன்னும் ஊழியர்களுக்கு நல்ல அதிகமான ஆயுசு நாட்களை கொடுத்து இன்னும் அநேக நாட்கள் ஊழியம் செய்ய தேவன் அவருக்கு கிருபை தரும்படியாக எங்கள் சார்பிலும், எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலும், எங்களுடைய சபையின் சார்பிலும் அவர்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டவர்கள் அல்ல, நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஊழியம் பெருகட்டும், சபைகள் பெருகட்டும், ஆத்துமாக்கள் பெருகட்டும், அவருடைய பிள்ளைகள் இவருடைய சத்தத்தை கேட்டு இன்னும் வருகிற தலைமுறைகள் பல லட்சக்கணக்கான மக்கள் கிறிஸ்துக்குள்ளே வழிநடத்தப்பட அவருடைய சத்தியங்கள் இன்னும் நம்முடைய இந்தியா தேசத்துக்கு மட்டுமல்ல நம்முடைய உலகம் முழுவதும்
கடந்து போக வேண்டும் என்பது என்னுடைய செபத்தினுடைய வாஞ்சியாக இருக்கிறது. அது மிக தாழ்மையோடும் அன்போடும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் அருமையான லீடர் அவர்களுக்கும் இதை எடுத்து நடத்துகிற ஒவ்வொருவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த ஒரு 20 இயர்ஸாக நாங்கள் இந்த ஊழியத்தில் பாஸ்டர் ஐயாவை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆரம்ப நாட்களில் 2005 2006 அந்த வருடங்களில் நாங்கள் பாஸ்டர் மீட்டிங் வந்திருக்கிறோம். அப்போ அவருடைய சத்தியங்களை நாங்கள் கேட்கும்போது பல சத்தியங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர் குடும்பங்களுக்கு மனைவி கணவன் எப்படியா இருக்கணும், சபை லீடர்கள் எப்படியா இருக்கணும், விசுவாசிகள் எப்படியா இருக்கணும், சபை நடத்துகிற போதகர்கள் எப்படியா இருக்கணும் என்று சொல்லி அந்த சத்தியத்தை எல்லாம் அந்த பாஸ்டர்ஸ் அந்த குரூப்பில் எங்களுக்கு பேசுவார். அந்த சத்தியத்தை கேட்டு அநேக எங்கள் குடும்பத்தில் மாற்றங்கள், எங்கள் ஊழியங்களில் மாற்றங்கள், ஊழியத்தை நடத்துகிற அந்த பாதையில் மாற்றங்கள், அவருடைய சத்தியத்தை கேட்டு நாங்கள் பல மாற்றங்கள் அடைந்திருக்கிறோம். ஊழியத்தை சிரமமாக நடத்தும்படியாக அவருடைய சத்தியம் எங்களுக்கு ஒரு தூணாக இருந்தது. பல சத்தியங்களை நாங்கள் பல இடத்துல கேட்டிருக்கிறோம். ஆனால் கூட பாஸ்டர் ரூபன் சத்யராஜ் அவருடைய சத்திய வார்த்தை எங்களை அந்த ஊழியத்தின் பாதையில் ஒரு சிரமமாக நிற்கத்தக்கதாக எங்களுக்கு பலனை கொடுத்தது. அப்படியா கூட அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு வாரம் மாதங்கள் வரும்போது பல அப்படியா கூட பிள்ளைகளை எப்படி கவனிக்கணும் அந்த மாதிரியான ஒரு சத்தியத்தை எடுத்து பேசுவாருங்க. பிள்ளைகளுக்கு எப்படி டைம் கொடுத்து அந்த பிள்ளைகளை எப்படி அன்பாக கவனிக்கணும் அப்படின்று சொல்லி பல விதங்களில் எங்களுக்கு ஆலோசனையான வார்த்தைகள் அவர் மூலமாக எங்களுக்கு கிடைத்தது. அந்த ஊழியர்களுடைய கூட்டங்களில் பல சத்தியங்களை பாஸ்டர் பேசியிருக்கிறார். அது மூலமா நாங்கள் கூட ஊழியத்தின் பாதையில் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்க அது ஒரு எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது. அது ஒவ்வொரு நாளும் நாங்கள் இப்போ ஊழியத்தின் பாதையில் கூட பாஸ்டர் பேரை சொல்லி இப்படியெல்லாம் பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, இப்படியெல்லாம் நாங்களும் அப்படி நடந்திருக்கிறோம். அதன் மூலம் எங்கள் பிள்ளைங்களை இப்போ அநேக பார்க்கும்போது பாஸ்டர் உங்கள் பிள்ளைங்களை ரொம்ப நல்லா வளர்த்துருக்குறீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு காரணம் என்னென்னு சொல்லனா, பாஸ்டர் கொடுத்த அந்த உபதேசத்தின் மூலமாக நாங்கள் பிள்ளைகளை வளர்க்க கற்றுக்கொண்டோம். ஊழியத்தின் பாதையில் எப்படியா பிள்ளைகளை நடத்தணும் என்று சொல்லி அந்த சத்தியத்தை தேவன் அவர் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தும் நிமித்தமாக அந்த ஊழியத்தின் பாதையில் சபையில் வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு கூட நாங்கள் அந்த காரியங்களை கற்றுக் கொடுக்க அவருடைய வசனமும் அவருடைய உபதேசம் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அப்படியே ஒவ்வொரு நாளும் அவருடைய யூடியூப்ல எல்லாம் வரும். அந்த வார்த்தைகளெல்லாம் நாங்கள் அப்பப்போ போட்டு கேட்கும்போது எங்களுக்குள்ள அந்த ஊழியத்தில் ஒரு மாற்றங்களை உருவாக்கத்தக்கதான அந்த சத்தியத்தை நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு மார்ப்பாட்டங்கள் வரும். அப்படியாய் கூட மாறுதல் உண்டாகும். தேவன் அப்படியாய் அந்த வல்லமுள்ள ஊழியரை பல பலவீனங்கள் நாங்கள் பார்த்தது ஒரு 20 இயர்ஸுக்கு இருந்து அவரை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் கூட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ரொம்ப பலவீனப்பட்ட நேரங்களில் கூட அவர் பலவீனன் என்று அவர் சொல்லவே முடியாது. அந்த வார்த்தை அவர் பேசும்போது ஒரு வல்லமுள்ள வார்த்தையாக இருக்கும். அந்த சத்தத்தை கேட்கும்போது ஒரு புதிய உணர்வு உண்டாகும். சத்தியத்தில் நம்ம எப்படியா நடக்கணும், அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், ஏன்னா வார்த்தை சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்கிற சொல்லுகிற அந்த வார்த்தையின் படியே பாஸ்டர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக நமக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும், ஒரு மாற்றங்கள் உருவாகும் வாழ்க்கையில். அப்படியேப்பட்ட வார்த்தைகளை பாஸ்டர் மூலமாக அநேக போதகர்களுக்கு அவர் போதகரை உருவாக்கத்தக்கதான ஒரு வல்லமுள்ள ஊழியராக தேவர் அவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார். மாத்திரமல்ல அவர் குடும்பத்தையும் ஊழியத்தையும் அநேக ஊழியக்காரரை எப்படியெல்லாம் அந்த ஊழியத்தின் பாதையில் நடத்தணும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் அதை கண்காணிக்கிறவராக இருக்கிறார்.
அப்படியே கூட ஒரு நல்ல போதகராக தேவன் கொடுத்த அந்த வரத்துக்காக, தேவன் கொடுத்த அந்த பாக்கியத்துக்காக நாங்கள் தேவனை நன்றி சொல்லுகிறோம். இது அதே அநேக பல ஆயிரங்களுக்கு அவருடைய சத்தியம் கடந்து போய் அவரை போல் அநேக ஊழியர்கள் எழும்பணும். ஏன்னா இந்த கடைசி நாட்களில் ஊழியர்களில் மத்தியில் சத்தியம் இல்லை. அப்படியே கூட ஊழியர்களை மனுஷனுக்கு ஏற்ற ஊழியங்களை செய்கிறாங்க, ஆனால் சத்தியம் இல்லை. சத்தியம் இல்லாததுனால ஜனங்கள் பின்மாற்றத்தில் போகிறாங்க. அப்படியே கூட ஊழியத்தில் அப்படியே கூட நிலைச்சி நிற்கிறதில்ல. அப்படியே ஊழியத்தில் ஏதோ ஒரு டைமுக்கு சபைக்கு போனோம் வந்தோம் என்கிற காரியத்தினால ஜனங்கள் வருகிறாங்க. அப்படி இல்லாமல் அவருடைய சத்தியத்தை இன்னும் அநேகருக்கு வெளிப்படுத்தப்படும்போது இன்னும் ஊழியத்தில் அவர்கள் நிலைச்சி நிற்க துணையாய் நிற்கும் என்று சொல்லி என் வார்த்தையை இன்னும் சொல்லி தேவன் இன்னுமா அவருடைய சரீரத்தில் நல்ல சுகம் கொடுக்கணும். அப்படியே கூட பாஸ்டர் ஊழியங்களில் இன்னும் வளர்ச்சி உண்டாக்கணும். அவருடைய குடும்பத்தில், அவருடைய பிள்ளைகள் மத்தியில், அப்படியே கூட பாஸ்டர்மா மத்தியில் நல்ல பலனை தேவன் கொடுக்கணும். சத்ருவான அநேக சோதனையும் பலவனை கொண்டு வருகிற நேரங்களில் கூட தேவன் அவர்களுக்கு கூட பலனாய் இருந்து இன்னுமா இந்த ஊழியத்தை எடுத்து தேவன் வல்லமையாய் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி என் வார்த்தைகளை முடித்து கொள்ளுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த வருகிற மே 1ஆம் தேதி நடக்க இருக்கிறதான இந்த 50வது கோல்டன் ஜூப்ளிக்கு நீங்கள் யாவரும் வருகை தந்து இதை காணவும் இதை கேட்கவும் நீங்கள் வரும்படி உங்களை அழைக்கிறோம். அது மட்டும் இல்லாதபடி எங்கள் சபையின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த 50 ஆண்டுடைய நிறைவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியங்கள் நடக்க நாங்கள் செபித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.